வீட்டின் கதவில் வெளிப்பக்கமாக இரட்டை பூட்டு போட்டு பூட்டிச் சென்ற சந்தேக கணவன். 12 ஆண்டுகளாக வெளி உலகத்தையே பார்க்க விடாமல் அடைத்து வைக்கப்பட்ட பெண் மற்றும் சிறுமி மீட்கப்பட்ட காட்சிகள்தான் இவை. கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம் ஹெச்டிகோட் தாலுகாவில் உள்ள ஹெச் மடக்கரே கிராமத்தைச் சேர்ந்த சுனாலயா சுமா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். தன்னை விட மனைவி அழகாக இருந்ததால் மனைவியை வேறு யார் கண்ணிலும் படாமல் வீட்டுக்குள்ளேயே வைத்து குடித்தனம் நடத்தி வந்துள்ளார். 2 குழந்தைகள் பிறந்த நிலையில் தான் வெளியே சென்ற பிறகு மனைவி அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் பேசும் தகவல் அறிந்து வீட்டில் உள்ள அனைத்து ஜன்னல்களையும் பலகை கொண்டு முழுவதுமாக அடைத்துவிட்டு வெளிக்கதவை 3 பூட்டு போட்டு பூட்டிச் செல்வதை வாடிக்கையாக்கியதாக கூறப்படுகின்றது. இதில் மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால், சுமா அடைத்து வைக்கப்பட்டிருந்த வீட்டிற்குள் கழிவறை என்பதே கிடையாது. வீட்டிற்கு வெளியேதான் கழிவறை உள்ளது. கணவன் வாளி ஒன்றை கொடுத்து அதில் இயற்கை உபாதைகளை கழித்துக் கொள்ள செய்துள்ளான். நள்ளிரவில் அவன் திரும்பியவுடன் வாளியில் உள்ள கழிவுகளை அவனே எடுத்துச் சென்று வெளியில் கொட்டுவதையும் வாடிக்கையாக்கி உள்ளான். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் மகளை தாயுடன் வீட்டுக்குள் அடைத்து வைத்துவிட்டு மூத்த மகனை மட்டும் பள்ளிக்கு அனுப்பி உள்ளார். அக்கம் பக்கத்தில் கூலி வேலை செய்து வரும் சுனாலயா இரவில் சுமார் 11 அல்லது 12 மணிக்குதான் வீடு திரும்புவார் என்றும், காலையில் பள்ளிக்கு சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்பும் மகன் தந்தை வரும் வரை வீட்டு வாசலிலேயே காத்து கொண்டிருந்த கொடுமையும் தொடர்ந்து அரங்கேறி வந்துள்ளது. அக்கம் பக்கத்து வீட்டார் மூலம் தகவல் கிடைத்ததும் சித்தப்பாஜி என்ற வழக்கறிஞர், சப் இன்ஸ்பெக்டர் சுபன் மற்றும் இதர அதிகாரிகள் பெண் அடைக்கப்பட்டிருந்த பூட்டு மற்றும் கதவை உடைத்து சோதனை நடத்தினர். இதில் ஜன்னலை உடைத்ததும் உள்ளே இருந்து பெண் பதற்றத்துடன் உதவி கேட்டார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் 2 குழந்தைகளையும் அதிகாரிகள் மீட்டனர். சுமாவிடம் விசாரணை நடத்திய போது கடந்த 12 ஆண்டுகளாக கணவன் தன்னை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து வீட்டுக்குள் அடைத்து வைத்து செல்வதை வாடிக்கையாக்கியதாக தெரிவித்தார். சுனாலயாவுக்கு 3 மனைவிகள் என்றும் முதல் 2 மனைவிகளும் அவரது சித்திரவதை தாங்காமல் விவாகரத்து பெற்று பிரிந்து சென்றதும் தெரிய வந்தது. மீட்கப்பட்ட 3வது மனைவி சுமாவை அவரது தாய் வீட்டில் காவல்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து சுனாலயாவை பிடித்து விசாரித்து வருகின்றனர்.